நேத்து பூத்த பூவிது நேத்து தான பூத்தது யாரத பார்த்தது பார்த்தது. ஏ மவனே, இந்த உடம்ப செஞ்சு கம்பத்துல ஓடிடுற. எப்பா கம்முன்னு இருப்பா. பேபி என்ன பார்த்தா பாரு, ரொம்ப குறுமுறுக்கும். மவனே, அவன் என்ன பேசுறான்? அந்த பொண்ணு வேற திருச்சின்னு ஓடுது. யோ, அது பொண்ணா? இன்னைக்கு நாளைக்கு போற ஆயா மாதிரி இருக்குது. ஓ, உன் வயசுக்கு பொண்ணுன்னு சொல்றியா? இந்த வயசுலயும் உனக்கு கிளுகிளுப்பு கேக்குதியா? குறும்பு நான் சொன்னேன், நான் தான் உனக்கு ஏத்த கரும்பு. எப்பா போறான் போறான் போறான், வா. என்ன ஆயா சிரிச்சிக்கினே வருது? ஐயோ, எங்க அம்மாவுக்கு என்ன பேய் பிடிச்சிருச்சு. அதுக்குதான் உன்னை அந்த புளியா மாட்டாண்ட போதுன்னு கேட்டு பேச்சு இல்லையே. நம்ம பேசல, அது எங்க இருந்துக்கா கேட்கும்? அது கேட்கலனா கேட்கற வரை இந்த தக்காளி பண்ணுவேன். ஐயா இன்னொரு அடி சிரிச்சேன் பல்லு இருக்காது. என்னம்மா உனக்கு பேயம்மா பிடிச்சிக்குது, இப்படி சிரிச்சு கிடக்குற நீ? என்ன பேய் பிடிக்குமா? பேய்க்கே நான் பேய் பிடிக்க வைப்பேன், என்ன பேய் பிடிக்காது. அப்புறம் சிரிக்கிற பாட்டி? அந்த பேபி என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடினா, அதனால பையன் நினைப்பெல்லாம் வந்துருச்சு. காலம் போன காலத்துல உனக்கு காதல் கேக்குது, அதுவும் இந்த பேரன் பக்கத்திலே வச்சுக்கிறேன். எங்க அக்கா எங்க அம்மா எல்லாம் கும்பலா நிக்கிறாங்க. ஓசி சோறு வந்துட்டான்னு சொல்லு, கும்பலா நிக்காங்க சொல்லாத. இது சிரிச்சு கிடக்குதியா? என்னமாச்சு உனக்கு இப்படி சிரிச்சு கிடக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த பால் டைல் மூஞ்சி பேபி இதை பார்த்து ஏதோ பாட்டு பாட்டானா இதுக்கு உட்காந்துருச்சான். ஏண்டி இதெல்லாம் குடும்பமாடி? கொஞ்சம் சிரிச்சுட்டேன், சீப்பா பேசுறேன். நாங்களும் குடும்பம் தான். ஏமா அவன் கிடக்குறாமா, எப்பா பாரு அந்த குடுத்து எப்படி அசிங்கப்படுத்தலான்னு காரணம் தெரிஞ்சு இருப்பான். அப்பா பத்தி ஏமா அப்படி சொன்ன? கரெக்டா கேட்டான் பத்தியா தக்காளி. அதோட அசிங்கமா கேளுமா. அம்மாவுக்கு எங்க ஓடுற? மாமாவை பார்த்தா வெக்கமா? அப்படியே பாஞ்சிருவேன். பாயத்துக்கு எங்க ஆயா என்ன பல்ல நினைச்சா பரங்கி மேல மூஞ்சி தேஞ்சிரும். ஆயா உன் பல்ல கொஞ்சம் காமியா அவங்கிட்ட. பார்க்காத, உன் பார்வையில தான் நான் பைத்தியமாயிட்டேன். ஏ பேபி, இதே மாதிரி எங்க அம்மா நீ பேசிட்டு இருந்தா நான் அடிக்கிற அடியிலே நீ உண்மையாலுமே பைத்தியமாயிருவ. ஏமா நீ ஏன் அடிக்கணும்? ஏற்கனவே நான் பைத்தியம் தான், காதல் பைத்தியம். ஏமா சிச்சுங்க அழகிறா? தங்கச்சி வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு, அவர் பார்த்தா என்ன நினைப்பாரு? பார்த்தாவா? ஏடி உங்க அக்காவும் பைத்தியமா? மனால பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அந்த கேவலத்தெல்லாம். டேய் கட்டையா, இது கேவலம் இல்ல, கேட்கும் உள்ளம். டேய் என்ன சொல்ல வர பண்ணி? அவங்க கேட்பாங்க, நான் என் இதயத்தை அப்படியே கொடுப்பேன். உன்னை நான் செருப்பாலே அடிப்பேன் இதே மாதிரி பேசியிருந்தா. வெறுப்பேத்திரியா? வயசான நேரத்துல வாலிபன் நடந்து போறப்பா. மவனே, பேபி தூக்குறானே. ஏய் பேபி, உன்னை விட மாட்டேன்டா. அந்த கேள்வி கூட என்னடா பேச்சு உனக்கு? டேய் காதல்ல 1000 விஷயம் இருக்கும். காது உள்ள எப்படி 1000 விஷயம் இருக்கும்? அழுக்கு தான் இருக்கும். டேய் அது வாலிபர்களுக்கு மட்டும் தெரியுதுடா. வாலி மாதிரி நீ இருந்துக்குன்னு சொல்லாத. ஏ மவனே, இவங்க பேச நம்ம லூஸ் ஆயிட்டோம்டா. நான் லூசு இல்லடா, லூசு பையன். லூசு பொண்ணே லூசு பொண்ணே லூசு பொண்ணே, இந்த லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறா. இதே மாதிரி தெருவுல போற 4 கேள்விங்களை பண்ணன்னு வச்சுக்கோ, உன்னை தலைகீழ தொங்க விட்டு கட்டி வச்சிருவாங்கடா. அப்புறமா கட்டி தொங்க விடுங்கடா, இப்ப காதல் பண்ண விடுங்கடா. லூசு பையன் லூசு பையன் லூசு பையன் பெண்ணே. என்ன என்ன லூசு பொண்ணுன்னு பாட்டு பாடுறேன்? நான் உனக்கு பிடிச்ச பொண்ணு தானே நானு. ஏய் பாத்துக்கினே இருக்கிறேன், அது பொண்ணுனா என் பொண்டாட்டிலாம் நான் கேள்வியா? அது அவங்க மனசுல தோன்றது. என் மனசுல கூட தோணுது. உன்னை குயி தோண்டி போதிக்கணும் பொச்சட்டா. எங்க மாமா அப்படி சொல்லாதீங்க மருமகனே. ஏமா இதெல்லாம் பார்த்தா எனக்கே கேவலமாக்குது. இந்த ஆளு வீட்டுக்கு போனா ஒரு வாரம் இதை வச்சே என்ன சண்டை மாட்டுவான். நீ ஏமா கவலைப்படுற? உன் வீட்டுக்காரன் சண்டையே மாட்ட மாட்டான், இவனை அடிச்சு தூக்க மாட்டிடுறேன். டேய் நீ என்ன குரல் கொடுத்தாலும் இந்த பேபியை கட்டுப்படுத்த முடியாதுடா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எந்த கேள்வியை எப்படி காதலிக்கலாம் யோசனை தான். டேய் நீ மனுஷன்லயே சேர்த்திக்கிட தெரியுமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே கட்டையா. எங்க காதல் இன்னைக்கு முளைச்ச காதல் இல்ல. சிவாஜி கணேசன் இருந்தார்ல நடிகர் திலகம், அவருக்கு முன்னால இருந்தே எங்க காதல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. டேய் அப்பனா நீ இங்க இருக்க வேண்டியதில்ல, பூமிக்கு அடியில இருக்க வேண்டியடா. செத்து சுண்ணாம்பா இருக்கும்டா. எப்படா உயிரோடு இருக்கிற மணாலு?
நல்லவங்கலாம் எப்பயோ போறாங்க. நீயே தான் சொல்லிட்டல நல்லவங்க எல்லாம் போயிடுறாங்கன்னு. அப்ப நாங்க யாருன்னு தெரியுதா? இளமை இதோ டேய் என்னதாரி கண்ணை குத்திக்கார வயசான காலத்துல கண்ணு உரிக்க கூட கிடையாது. இப்ப வேற எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் முடிஞ்சாதான் உரிப்பாங்க. பத்தியா உனக்கே என் மேல பாசம் வந்துச்சு. உனக்கே என் மேல பாசம் வந்துச்சு பத்தியா. உங்க மாமியாருக்காக எனக்கு பறிஞ்சு பேச வர அப்படித்தானே? கட்டியா அவனுக்காக பஞ்சு பேசுனிய உன் அடி மடியிலேயே கை வச்சிட்டான் பாத்தியா. உன் மாமியாருக்கே ரூட்டை போடுறான். மடியில என்னடா கை வைக்கிறது? உன் மாமியார் மேலே கை வைக்கிறேன்டா. பாக்காச்சி வா ஓடலாம். ஓடியா 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 ஓடியா. என் மாமியார் ஈத்துன்னு ஓடுறான். என் மாமியார் ஈத்துன்னு ஓடுறான். Many months later. பணக்காட்சி உனக்கு எனக்கும் இனிமே ஒத்தே வராது. உனக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணணும் அந்த செலவு மொத்தத்தையும் உங்க வீட்டுல வசூல் பண்ணாம நான் விட மாட்டேன். என்னடா செலவு பண்ணிட்டு ஒரு சோறு போட்டு ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கோசரம் டைவர்ஸ் பண்றேன் பண்ணிட்டு போயேன்டா. உனக்காக இந்த வயசான காலத்துல கோர்ட்டு கேஸ்ன்னு அலைவன் நினைக்கிறியா? இந்த பாரு முக்கட்டில நின்னு மூணா முறிச்சு போட்டு போடுவான் அந்த பேபி. நீ அடிக்கிற வரைக்கும் என் கையை நான் பூ பறிக்குமாடா. நான் சின்ன வயசுலயே நான் சிலம்பு கத்துவோம். சிலம்பம் கத்தியா? சிலம்பம் நடக்கவே நாஜி இல்ல, நீ போய் சிலம்பம் கத்தன்ற. நம்ம பேபி தானே என்ன கொல்ல போறீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் உங்க 3 பேரையும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போவேண்டா. ஆளை பார்த்தா நரம்பு மறிக்கிறேன்னு பாத்தியா? ஒவ்வொரு அடியும் இரும்புடா இரும்பு. அப்படியே ஒண்ணு விட்டன்னா ஆயிடுவேன் கரும்பு. நான் இரும்புன்னா நீ கரும்புன்னுவியா? நான் பஞ்சு டைலாக்கா என்கிட்ட? பேபி கிட்டே பஞ்சா? உன்ன சொல்லக்கூடாது. ஏன் கேவிய இந்த ஆள் தான் கூட்டுன்னு ஓடுறான்னா உனக்கு என்ன சின்ன பொண்ணுன்னு நினைப்பா? அப்படியே குடுக்கணும்னு அவன் கூட ஓடிடுற. எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ எனக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ண போறான் அந்த ஆளா? டைவர்ஸ் பண்றேன். பாத்தியாடா எந்த வயசுல டைவர்ஸ் போய் கேட்கறது பத்தியா? இதுக்கு போய் சப்போர்ட் வரீங்களே. டேய் நீனாவோ 18-16 வயசுல இட்டுன்னு போன மாதிரி பேசிக்கிற. பாட்டில போற வயசுல தான் இட்டுன்னு போனா. இந்த வயசுல உனக்கு டைவர்ஸா? நான் நைட்ல படுத்து தூங்கும் போது வெத்தலை பாக்க போட்டுக்கின்னு கொட்டை அடிக்கிறா. எனக்கு கோவம் வருமா வராதா? ஏன் பாட்டி கொட்டை அடிச்சா? அவனை சாவடிக்கிறதா நான் தொல்லையாவது ஓஞ்சி போயிருக்குமா? 2 ஐட்டம் அம்மிக்க 2 போனேன். 3ஆவது வாட்டி போய் தூக்க முடியல. தூக்க முடிஞ்சதான் அவன் தலைமால போட்டிருப்பேன். மூஞ்சி குயங்கால தேய்ச்சி மூஞ்சில செல குயவேனே ஆயிடுவான். அது அம்மிக்கா அடிச்சு போட போறேன்றியா? என்னது கொயங்கல்ல தச்சா மூஞ்சி கொயகோயன் ஆயிடுமா? ஏன்டா இந்த மாதிரி கேறீங்க? எனக்கு ஒரு நல்லதை நடக்கவே விட மாட்டீங்களா? இந்த பாடுறா நம்ம எல்லாம் எவ்வளவு நண்பர்கள். என்ன நண்பர்கள்? நீ ஒரு நம்பிக்கை துரோகி. நீ போய் நண்பனை பத்தி பேசுறியா? உன் வயசுனா என் வயசு என்னடா? தரங்கட்டவனா அவன் ஒரு தரம் கட்டுவேன் இல்ல முறம் கட்டுவேன். பக்கத்து வீட்டு கை அக்கத்து வீட்டு கைங்களாண்டெல்லாம் போய் பாக்கு வாங்குறேன்ட்டு எட்டி பாக்குறான். நீ வாழ்நாள்ல திருந்துறன்னு ஐடியாவே கிடையாதாடா? கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கலான்னு தான் இருக்கிறியா? நீ எப்படின்னா தொலைஞ்சு போ. ஏன்பா வா போலாம். ஆமா இவங்க பெரிய மகா யோகினுங்க. நான் திருந்தல. நான் திருந்தவும் மாட்டேன், மத்தவனை திருந்தவும் விட மாட்டேன்டா. இந்த பார் நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். உனக்கும் எனக்கும் ஒண்ணு இல்லைன்னு ஆயிப்போச்சு. நீ என்னடா சொல்றது? என்ன இந்த பக்கம் போகணும்? நான் தானே போவேன். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். உங்கள் முழு ஆதரவு எங்களுக்கு கொடுங்க மக்களே. நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.